ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முஃமின்களில் சிறந்தவர் யாருன்னா, மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காம இருக்கிறவரை விட மனிதர்களோட கலந்து மனிதனோட இயல்பான சுபாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாஹ்வை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்பவர் தான் ஒரு சிறந்த முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது, என்ன மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது, மக்கள் என்கிட்ட எல்லாருமே நல்லதா மட்டும் தான் நடக்கணும், நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதுல விழணும், நான் யாரோடையுமே கலக்க மாட்டேன், அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட இயல்பான மனிதனுடைய சுபாவங்கள் கொடூரமான சுபாவங்கள் இருக்கும். எந்த ஒரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லவை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் பொறாமை கொள்வார், வெறுப்பு கொள்வார். இது மாதிரி பல சுபாவங்கள் மனிதர்களுக்கு இருக்கு. இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாஹ்விற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த முஃமின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் சொல்றாரு, அபூ தர்தா, நான் மனிதர்களோடு இருக்கிறேன், சில நேரம் முள்ளா இருக்கு, முள்ளில்லாத பூக்களை போன்று என்னுடைய வாழ்க்கை இருக்கு அவர்களோடு இருக்கும்போது, சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு, பூவே இல்லை. என்ன சொல்ல வர்றாங்க, சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது, சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது. மேலும் சொன்னாங்க, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க, நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான், நீ இல்லாமே ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க. நல்லா நடந்தா நடப்பேன், நல்லா நடக்கலையா அவ்வளவுதான், இருக்கக்கூடாது. அப்படிங்கிற சுபாவங்களை கூட மனிதர்களிடத்துல நான் பார்க்கிறேன். என்ன சொல்ல வர்றாங்க, மனிதர்கள் என் மேல கற்களையும் முற்களையும் கொண்டு நான் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க. அபூ தர்தா சொன்னாங்க, அவர்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு, அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும். நாங்க புரியுதா? தமிழ் சுத்த தமிழா இருக்கு, நிறைய பேர் புரியாது. அதாவது உன்னுடைய மானத்தை அவர்களிடத்துல கொடுத்துரு, அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும், அதை விட்டுரு. ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. இதே அபூ தர்தா தான் இன்னொன்று சொன்னாங்க, மானம் என்பது அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார்? நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ். ஒருவனை இழிவுபடுத்துறது யார்? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சது. உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும்போதோ, உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும்போதோ, அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ, அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சிரு. ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய்து கொள். தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை, அதில் பொறுமையாக இருந்தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவுரை பாருங்க. ஒருவேளை நீ அவங்க உன் மேல அவதூறு சொல்லலை, ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது, அல்லது உன் மேல தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவர்கள் மூலமாக நீ தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் இழக்கப்பட்டால் அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய சோதனை. பொறுமையோடு அல்லாஹ் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான். அல்லது அல்லாஹ் உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்தஸ்தை நீ விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னாங்க. இப்போ அபூ தர்தாவுடைய இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதீஸ் அடிப்படையில் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் தான். யார்? மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பரம ஏழைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பரம ஏழை இல்லை, அது இல்லாதவன் பரம ஏழை இல்லை. நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான், அவன் மலைகளளவு நன்மைகளை சுமந்து வருவான், ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும். அவங்க யார்? அவனை பற்றி புறம் பேசியிருப்பான், அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான், அவன் மீது அவதூறு சொல்லி இருப்பான், அவனை பற்றி பின்னால் அவனுடைய மானத்தை பங்கப்படுத்தி இருப்பான், அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைத்திருப்பான். அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும்? அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான். நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வருபவன் தான் பரம ஏழை. அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும், நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர்கள் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள், நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டல்ல கடனா,
அவங்க பேசட்டும், அது உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னாங்க. அதனாலதான் பிறரை பற்றி பேசும்போது நம்மளுடைய நாவுகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கணும். சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார், அவருடைய சஹாபியோட பேர் தெரியல, நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசு பிறரிடத்தில். ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது ஒரு தாய் தந்தை தான். நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை கொடுக்குற, நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்குற, நீ செஞ்ச துவாக்களை கொடுக்குற, நீ செஞ்ச தொழுகையை கொடுக்குற, உம்ராவை கொடுக்குற, ஹஜ்ஜை கொடுக்குற, செஞ்ச தான தர்மங்களை கொடுக்குற. அல்லாஹ் வந்து நீ பேசுனதுக்கு இது அப்படின்னு எடுக்க மாட்டான். அல்லாஹ் வந்து மொத்த தொழுகையை தூக்கி கொடுத்துருவான், மொத்த ஹஜ்ஜை தூக்கி கொடுத்துருவான், மொத்த உம்ராவை தூக்கி கொடுத்துருவான். அல்லாஹ்விடத்தில் நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அல்லாஹ்விடத்தில் அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல எதுவும். அல்லாஹ்வுக்கு தேவை அவனுடைய ஈடு கிடைக்கணும். அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் மானம் என்பது அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை விட, இந்த வீட்டை விட, இந்த ஊரை விட ஒரு முஃமினுடைய மானம் மேலானதுதான் அரஃபாவுடைய நாள்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மானம், அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் வந்து தொழுகையோ ஹஜ்ஜையோ ஜக்காத்தையோ ஏன் பார்க்க போறான்? அவனிடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் அடிப்பில் அபூ தர்தா சொன்னாங்க, உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில், அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் போது. அதை குறித்து கவலைப்படாதே, உன் அல்லாஹ்விடத்துல விற்று நீ பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். போன லா தஹ்சன்ல சொல்லியிருப்பேன், மனிதர்களிடத்திலே நாம பார்க்கறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான். ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்யறான், அவன் மேல மக்கள் விமர்சனம் செய்யறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான். நமக்கு தெரியாத ஒன்று அவன் அல்லாஹ்விடத்தில் அதுக்குரிய பாவ மன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான். எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல. அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறதை நம்ம விரும்ப மாட்டோம். பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம். இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டானா, அல்லது அவர் அதை பாவ மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. சரியா? நமக்கு என்ன, மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்கறான் வெளிப்படை, அவ்வளவுதான். அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம், வேற எதை பத்தியும் நம்ம பேச மாட்டோம். அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும். அவன் பொண்ணு ஹிஜாப் போடலைங்கிறது மட்டும் தான் நம்முடைய பேச்சா இருக்கும். ஆனா அவர் தாடி இல்லாமவே அல்லாஹ் அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம். அது அவருடைய இயல்மை என்ன, அவருடைய நிலைமை என்ன, ஏன் அவர் அதை செய்தார், எதற்காக செய்தார், எப்படி செய்தார், எதுவுமே நமக்கு தெரியாது. நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும். நான் சஹாபாக்களுடைய பார்வையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவ மன்னிப்பு. அவர் அல்லாஹ் இடத்துல யாரும் நமக்கு தெரியாது, அவரை பத்தி பேசாதான். ஒரு தோழர் மது குடிக்கிறார், தண்டனை கொடுக்கப்படுது. சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்றார், நாய் அடி படுற மாதிரி அவர் பட்டுட்டு இருக்கிற, திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்லி சொன்னாங்க, லா தலஅனு, அவரை சபிக்காதீர்கள், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்னு சொன்னாங்க. புரியுதா? ரசூலுல்லாஹ் சொல்ல விரும்பினது என்ன? உங்களுக்கு தெரியாது, அவர் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தெரியும். அவர் அல்லாஹ்விடத்துல இந்த பாவம் அல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேல வந்திருக்காரு நமக்கு தெரியாது இல்ல. விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும். அந்த விபச்சாரம் செஞ்ச பெண், அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல ரசூலுல்லாஹ் சொல்ற வரைக்கும். அது என்னைக்கு ஒரு நடந்த சம்பவம் தானே. ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்த சொன்னதுனால தானே அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கு அல்லாஹ் எத்தனையோ சொர்க்கத்தையும் அவனுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி இருக்கும் போது நீங்க எப்படி அவங்கள பத்தி பேச முடியும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா? பெரிய ஒரு இழி சொல் அவங்க மேல போடப்பட்டுச்சு. என்ன இழி சொல்? நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும்னா விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவதூறு கிளம்புச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பல. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு முன்னாடி சபைக்கு போய் அபூபக்கர் வீட்டில் இருக்கிறாங்க, தந்தைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள், அல்லாஹ் மன்னிப்பான். ஏத்துக்க முடியுமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி, ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடிக்கொள், நீ செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும். ஆயிஷா ஏத்துக்கவே முடியல, அந்த வார்த்தையை ஏத்துக்கவே முடியல. அதான் சொல்லாட்ட பேசல அவங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க.
அல்லாஹ் அவங்களை பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா. நபி யாக்கூப் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை நான் சொல்கிறேன். எனக்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன், நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன். யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ அதை நானும் சொல்கிறேன்னு பொறுமையா இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே பேசல, குதர்க்கம் பண்ணல. நான் என்ன எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்கல. என்ன ஏன் நீ இப்படி பேசுறீங்கன்னு ரசூலுல்லாஹ் அவங்க கேட்கவே இல்லை. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க யாரு அல்லாஹ் முடிவு செய்யறதுக்கு? நீ பாம்பு இல்ல, நீங்க யார் முடிவு செய்யறதுக்கு? அல்லாஹ் போதுமானவன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அல்லாஹ் வசனம் இறக்குனான். அந்த வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள பாடம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன ஜாஉ பில் உஃப்கி, குர்ஆன் எடுக்கிறேன், இன்னல்லதீன ஜாஉ பில் உஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொன்னவங்க உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், அது உங்களுக்கு எந்த தீமையும் கிடையாது. ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்லாஹ் உங்களுக்கு தீயது கொடுக்க போறது இல்லை. நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லாஹ் அவருடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறது இல்லை. இவன் உன்னை பேசுறான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்லை. அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீங்க ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, அது செய்யலையான்னு சொல்லி. அல்லாஹ் அதை பத்தி கேட்க போறது இல்லை. பல் ஹுவ கைருல்